மெனப்பாஸ் அல்லது மாதவிடாய் நிறுத்தத்துக்கு அப்புறம் என்னென்ன உடம்புல மாறுதல்கள் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு டவுட் வருது. அது என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாட் ஃப்ளஷஸ் அப்படின்னு திடீர்னு அப்படியே பொண்ணு உடம்புல சூடாகிறது. அப்புறம் திடீர்னு ஃபேன் கடையில நின்றுருப்பாங்க பாத்தீங்கன்னா அப்படியே வேர்த்து ஊத்தும். அப்படியே கிளாசிக்கா பாத்தீங்கன்னா நெக்குக்கு மேல அந்த சிம்டம்ஸ் வரும். அதுதான் மெனப்பாஸ்ல ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், நல்லா தூங்கவே மாட்டாங்க, இல்ல தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறது ஒரு இது. அப்புறம் சீக்கிரம் படபடப்பாகிறது, டிப்ரஸ் ஆகுறது, ஓவரா அழுகாச்சு வருது. இதெல்லாம் வந்து மெனபாஸ்ல ஒரு மூட் சேஞ்சஸ்ன்னு சொல்றது. அப்புறம் மெனபாஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகுது. பாடி மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, பாடி வெயிட் கெயின் ஆகுது. பாடியோட சேஞ்சஸ் ஜாஸ்தி ஆகுது. வயிறுல ஃபேட் போடுறது இதெல்லாம் இதாகுது. பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க, நான் கொஞ்சமா தான் சாப்பிடுறேன். எனக்கு வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆகுதுன்னு. அது ஏன்னா பாடி மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வெயிட் கெயின் ஆகுது. அதெல்லாம் பிசியலாஜிக்கல். அப்ப அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட டயட்ட நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். இன்னொன்னு நம்ம பிரைவேட் பார்ட்ஸ்ல வெஜைனால பார்த்தீங்கன்னா, ட்ரைனஸ் வரது. அந்த ட்ரைனஸ் வரனால அவங்களுக்கு அந்த இடத்துக்கு ஒரு மாரி எரிச்சல் வரது. அப்ப யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம போறது. இல்ல அடிக்கடி யூரின் வர மாரி இருக்கிறது. இல்ல தும்முனா யூரின் வரது. இது எல்லாமே வந்து மெனோபாஸோட ஒரு சிம்ப்டம்ஸ். இது உங்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு குடுக்கும்போது, கண்டிப்பா ஒரு கைனகாலஜிஸ்ட் போம்போது அதுக்கு நல்ல தீர்வுகள் குடுக்குறாங்க.